அதற்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து நம்ம 2 பார்ட்ல வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து ரகுராம் கிட்ட போய் உண்மைய சொல்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து நம்ம இவங்க தனத்துக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "தனம் தயவுசெய்து வந்து நீ போய் அப்பா கிட்ட சொல்லு. பெரியப்பா வந்து இதெல்லாம் ஏத்துக்குருவாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல என்னாலலாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து அப்பாவோட மான மரியாதை தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி விடு, நீ சொல்லலைன்னா என்ன, நான் போய் சொல்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் பேசாமல் இரு, சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லை எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், பெரியப்பா என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் போய் உண்மையை சொல்ல போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஒரு ரகுராம் ரூமுக்குள்ளே போய் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பெரியப்பா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது, தயவுசெய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை பெரியப்பா, நான் அந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும், நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, தனத்தோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்காதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது தனத்தோட வாழ்க்கையை நான் கெடுக்கிறேன்னா? நான் தனத்துக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுக்க போகிறேன், சரியா? தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, நீங்கள் தான் தனத்தோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரகுராம். "பெரியப்பா உண்மையாகவே வந்து கதிர் வந்து நல்லவன் தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, அந்த கொலகார பாவிக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேசுகிறா இருந்தா பேசாத, கிளம்பு" அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் வந்து கோவப்படுறாங்க. "இங்கே பாருங்கள் பெரியப்பா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். தனமும் கதிரும் வந்து லவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ஆசைப்பட்றாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன அவங்க பிரித்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க, சேர்ந்து வாழ ஆசைப்பட்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் சொல்கிறாங்க. "இல்லை பெரியப்பா, உண்மையாகவே வந்து தனத்துக்கு வந்து கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்மையாகவே இப்போ ஆசை தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படியெல்லாம் இல்லை, என் பொண்ணு வந்து ஒரு காலமும் அவனை ஏற்றுக்கிட்டு வாழ மாட்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பெரியப்பா நீங்கள் வேணால் தனத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள், நான் சொல்கிறதான் உண்மை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் இருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா வெளியில் வந்து நம்ம பாட்டி, அதுக்கடுத்து பத்மா, பார்வதி எல்லாம் வந்துடுறாங்க. "என்ன உள்ளே ஒரே கசகசன்னு சத்தமாக கேட்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமோட அம்மா வந்து கேட்குறாங்க. "உள்ளே வந்து அந்த மாயா போயிருக்கான்னு நினைக்கிறேன், அதான் அண்ணன் வந்து கோவப்படுறாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பத்மா, பார்வதி சொல்கிறாங்க, "ஏய் மாயா, அதான் அண்ணன் தான் முடிவு எடுத்துட்டார்ல, திருப்பி எதுக்கு அண்ணன்கிட்ட போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "பத்மா கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இவளுக்கு வந்து தனம் வந்து கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னாலாம், தனத்தை கூப்பிடுங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தனம் சொல்லி கூப்பிட்றாங்க. தனம் வந்து வந்துட்டாங்க. "இப்போ என் பொண்ணு எல்லார் முன்னாடியும் சொல்லுவா, அவள் வந்து கதிர் கூட சேர்ந்து வாழலன்னு சொல்லிட்டு. முக்கியமாக மாயா நீ கேட்டுக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே தனத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க. "ஏய் தனம், இங்கே பாரு, இவ சொல்கிறா நீ வந்து கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம தனம் வந்து சொல்லிடுறாங்க. "எனக்கு எங்கள் அப்பாவோட பேச்சு தான் முக்கியம், அவர் என்ன சொன்னாரோ அதுதான் எனக்கு இறுதி முடிவு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "கேட்டேல, எல்லாத்தையும் கேட்டேல, ஒழுங்கா இடத்த காலி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ரகுராம் வந்து போயிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா மாயாவுக்கு என்ன வேண்டனே தெரில, அமைதியாகவே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. மாடியில் வந்து கதிர் இருக்காங்க. கதிர்கிட்ட வந்து போகிறாங்க. கதிர் வந்து சொல்கிறாங்க, "ஏன் மாயா தேவையில்லாமல் வந்து மாமா கிட்ட போய் உண்மையை சொல்லி எது கெட்ட பேர் வாங்கிக்கிற? தயவுசெய்து நான் சொல்கிறத கேளு, மாமா கிட்ட எதுவுமே சொல்லாத, நடக்கிறது நடக்கட்டும் சரியா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்டா" அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க. "இல்லை மாயா, இனிமேலாம் சேர்ந்து வாழ முடியாது, நான் ஆல்ரெடி அவகிட்ட சொல்லிட்டேன், 3 மாதத்துலேயே வந்து உன்னை விட்டு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டேன், அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடா சொல்கிற, 3 மாதத்துக்கு எதுக்கு அவளை விட்டு போவேன்னு சொன்னேன்" அப்படிங்கிற மாதிரி மாயா கேட்காங்க. "ஆமாம், தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னால் நான் வந்து உன்னை விட்டு போயிடுவேன் அப்படி சொன்னதுக்காக தான் திருப்பி வந்தா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து அவள் ஆசைப்பட்டதை நிறைவேற போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இப்போ அவள் ஆசைப்பட்டது நடக்கலடா, அவள் உன் மேலே தான்டா ஆசைப்பட்றா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத மாயா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் உண்மையை தான்டா சொல்கிறேன், தனத்துக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன சொல்கிற?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "ஆமாம், எல்லா உண்மையுமே வந்து அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு வந்து நீ தான் வந்து அந்த கார்த்திக்கு பதிலாக தாலி கட்டினேல, கார்த்தி வந்து கெட்டவன் அப்படி இப்படின்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அதை நம்பி தான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சொல்கிற?" அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு கேட்காங்க. "ஆமாம் அதான் உண்மை, ஆனால் பெரியப்பா வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அதான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி விடு, நடக்கிறதா நடக்கும், அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, மாமா முடிவு எடுத்துட்டார்ல, அதையும் நம்ம எதிர்த்து பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வக்கீலோட வந்து சிவராம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. "அண்ணி கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக வந்து உங்களை வந்து ஜாமீனில் எடுத்துடலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன சிவா, என்ன எதுக்கு ஜாமீனில் எடுக்க போகிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "நீங்கள் கதிர்க்காக தான் பழி ஏற்றிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக வந்து உங்களை இந்த ஜாமீன்லேருந்து எடுத்துடலாம், சீக்கிரமாக அந்த கேஸ்லேருந்து எடுத்துடலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இது யார் சொல்லியெல்லாம் நீ பண்ணுற, உங்கள் அண்ணன் சொன்னாரா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் அவர் வந்து தயங்கிட்டே சொல்கிறாரு. "ஆமாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "இங்கே பாரு, எனக்கு தெரியும்,
நீ வந்து தயங்கிட்டே சொல்லும்போதே தெரியும். அவர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. எனக்காக வந்து அண்ணன்கிட்ட கெட்ட பேர் வாங்காத. தயவுசெய்து நீ போ. எப்பயுமே வந்து அண்ணன் பேச்ச கேட்குற தம்பியா தான் நீ இருந்திருக்க. அதனால உன்ட்ட சொல்றேன். நீ தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வக்கீல் வந்து சொல்றாங்க, அம்மா நீங்களா வந்து சரணடைஞ்சிருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு ஜாமீன் வந்து ஈஸியா கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். தயவுசெய்து வந்து எப்படியாவது வந்து அந்த ஃபங்ஷன மட்டும் நிப்பாட்டுங்க. காயின் வந்து வெட்டி போடக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அது வந்து கண்டிப்பா எப்படியாவது நிப்பாட்டிடலாம். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, மாயா இருக்காளா? மாயா எல்லாம் பண்ணுவா அப்படிங்கிற மாரி வந்து ஜானகி சொல்றாங்க. ஆமா அண்ணி. எல்லாமே வந்து மாயா பார்த்துக்குருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன எதிர்த்து நம்ம ஏதாவது செய்ய முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம சிவராம் கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம பஞ்சாயத்துக்கு எல்லாமே வந்துடுறாங்க. எல்லாம் வந்த உடனேயுமே வந்து நம்ம ரகுராம் மட்டும் வரல. உடனே புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, என்னங்க அவரே வந்து பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிவிட்டு இப்போ கோயிலுக்கு வராமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அவர் எங்கே இருக்கார் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் டயத்துக்கு வாரேன்னு சொல்லியிருக்காருல வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. கதிரையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தேர்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க.